வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். இது பேசா பொருள். சினிமாவுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறது கூட பிளாக்ல வாங்கி போகிறாங்க. பொறுமையாக காத்திருக்கக்கூடிய மனநிலையே யாருக்குமே இல்லை. வரிசையில் எல்லாரும் நின்றுக்குள்ள குறுக்க போகிறதுக்கு பார்க்குறாங்களொழிய நம்மளுக்கு உரிமை கிட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுறவங்களும் இல்லை. சினிமா டிக்கெட் வாங்குறதுலேருந்து ஒரு அரசு உத்தியோகம் வாங்குற மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சம் கொடுத்து அரசியல்வாதிகள் பின்னாலேயோ அல்லது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியிலையோ மோசடியிலையோ இறங்கி தான் வேலை வாங்குறது கூட நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான செயல்பாடு நாட்டை கண்டிப்பாக பின்னடைவுக்கு தான் இழுத்துட்டு போகும். தனி மனித ஒழுக்கம் ஒரு குடும்பத்தை ஒழுக்கமாக மாற்றும். குடும்பங்களின் ஒழுக்கம் ஒரு தெருவிய ஒழுக்கமான நல்ல சமுதாயத்துக்கு உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருக்கும். ஒழுக்கமான சமுதாயம் நல்ல நாகரிகத்துக்கு வழிவகுக்கும். நம்ம பழம்பெருமை உள்ள தொன்மை மிக்க நல்ல நாகரிகம். அந்த நாகரிகத்தை நீச்சியாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு முறை தவறி நடக்கிறோம். இது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒரு சாக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க அப்படி போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு பேசுவாங்க. ஆனால் நம்ம நல்லபடியாக இருந்தாக்கா ஒருத்தர் ஒழுக்கமாக இருந்தாவே போதும், நாடே மாறிடும். கண்டிப்பாக இந்த சுதந்திர தினத்தில் நாச்சு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன். லஞ்சம் கொடுக்குறவங்களையும் வாங்குறவங்களையும் கண்டிப்பாக தடுக்குவேன், காட்டி கொடுப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை ஏற்றுக்குங்க. இன்றைக்கி கோயிலில் சுவாமி தரிசனம் போகிறதுக்கு கூட ஒரு காசு கொடுத்து போகிற அளவுக்கு நம்ம நாடு இழிவான ஒரு நிலையில் இருக்குது. இதுக்கு காரணம் நாம தான். அரசியல்வாதிகளையோ மற்றவங்களையோ குறையே சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளை நம்ம எல்லாரும் குறை சொல்கிறோம். உங்கள் குழந்தை நான் அரசியல்வாதி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா குழந்தைய அடி பின்னி எடுத்துடுவீங்க. ஒரு மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னாக்கா மகிழ்ச்சி அடைகிற நீங்கள் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னாக்கா குழந்தைக்கு அடிதான். ஏன்னா நம்ம அரசியல் நிலை அப்படி இருக்கக்கூடியது. அமெரிக்கா போன்ற மேலை நாட்டில் அரசியல்வாதி ஆகிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் ஊக்குவிப்பாங்க, நல்ல வழிகாட்டுதல் இருக்கும், சட்டம் படிச்சிருப்பாங்க, சமுதாய உணர்வோடு செயல்படுறவங்க தான் அரசியல்வாதி ஆக முடியும். ஆனால் நம்ம நாட்டில் குண்டர்களும் ரவுடிகளும் தான் அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு உரைக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி சுரணையற்று போயிட்டோம். இந்த சுரணை நம்மளுக்கு வரணுன்னாக்கா யாராச்சும் ஒருத்தர் எடுத்து உண்மையை பேசணும். உங்கள் கவுன்சிலர் யாருன்னு பாருங்கள், அவரோட பூர்வீகத்தை பாருங்கள், நம்மளை ஆடுறவங்களோட பூர்வீகத்தை பாருங்கள். நம்மளோட நாட்டின் ஜனநாயகம் பெருமை மிக்கது. அதை இந்த அளவுக்கு இழிவாக கொண்டு சென்றவர்கள் நாம் தான். அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு ஓட்டு போடுற கூட காசு வாங்குற மாதிரியான நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான இதிலிருந்து நம்ம மாறணும். இது யாராச்சும் எடுத்து பேசணும். அதனால தான் இது பேசா போகிறோம். நீங்களும் சிந்திங்க. நம்ம நாடு வல்லரசாக நல்லரசாக இருக்கிறதுக்கு நம்மளான இயன்றது கண்டிப்பாக வரிசையில் நிற்கலாம். லஞ்சம் கொடுக்காம நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு 10 நாள் இழுபறியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் லஞ்ச பேய்களை காட்டி கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, பக்கத்து சீட்டில் உட்காந்து வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்குறவனை காட்டி கொடுங்கள். கண்டிப்பாக மனசில் வைங்க, செயலாற்றுங்கள், சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.